12ஆம் வகுப்பு தேர்வு எழுத இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தேர்வில் எளிமையான முறையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்பது பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவதாக ஒரு மதிப்பெண் வினாக்கள். புத்தகத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 270 கேள்விகள் இருக்குது. அந்த 270 கேள்விகளும் நீங்கள் ஆரம்பம் முதலே படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை என்றால் கூட அதை நீங்கள் ஒரு அரை நாளில் முடிச்சிடலாம். ஸோ எனவே அந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு சாப்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒன் வேர்டை படிச்சிங்க அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் 14 மதிப்பெண்ணை நீங்கள் எடுக்கலாம். அடுத்தபடியாக ட்ரூத் டேபிள், மெய்யட்டவணை. மெய்யட்டவணை மிகவும் எளிமையான ஒரு கணக்கு. 12வது சாப்டர். அதை நீங்கள் முழுவதும் படிச்சிட்டிங்க அப்படின்னா போட்டு பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் அல்லது 5 மதிப்பெண் கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எனவே மெய்யட்டவணை அந்த கேள்வியை நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தபடியாக 5வது சாப்டர். 5வது சாப்டர் பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி, பகுமுறை வடிவியல். அதில் நடைமுறை கணக்குன்ட்டு இருக்குது. அந்த நடைமுறை கணக்கில் உங்களுக்கு பரவளையம், நீள்வட்டம் மற்றும் அதிபரவளையம், பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, இதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தில் நீங்கள் 5 மார்க்கில் எளிமையாக அதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி இல்லை 12 கேள்வி இருக்கும். அதில் படம், ஃபார்முலா, ஆன்சர், இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 5 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் 3 மதிப்பெண்ணை பெறலாம். அதனால் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மதிப்பெண் எடுக்கலாம். அடுத்து 6th சாப்டர், வெக்டர் அல்ஜிப்ரா. வெக்டர் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதே மாதிரி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அரையாண்டு, ஃபஸ்ட் ரிவிஷன், காலாண்டு எல்லாத்துலேயுமே இந்த கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை தரவு பண்ணிங்கன்னா நீங்கள் 5 மதிப்பெண் எடுக்கலாம். வேறு இந்த வெக்டர் அல்ஜிப்ராவில் வேறு எந்த கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ், A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர், இது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ், A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் கிராஸ் D வெக்டர். இந்த 2 டைப் ஆஃப் இதுலேயும் ட்ரிபிள் ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட்லேயும் உங்களுக்கு 2 கேள்வி இருக்குது. அதையும் படிச்சுக்கணும். அடுத்தது ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட், இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த 9 கேள்வி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 5 மதிப்பெண் நீங்கள் வெக்டரில் எழுதிடலாம். இன்னொரு கேள்வி வெக்டரில் 2 கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 2வது கேள்வி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளங்கள், பிளெயின்ஸ், அந்த டாப்பிக்லேருந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு plane passing through 1 point and 2 vector, plane passing through 2 point and 1 parallel to 1 vector, and plane passing through 3 non-collinear points. இந்த 3 டாபிக், இந்த 3
பிளேன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 கேள்வி. இந்த 10 கேள்வி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு வெக்டரில் இன்னொரு 5 மார்க் ப்ராப்ளம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இது உங்களுக்கு 10வது சாப்டரில் வருது. வகைக்கெழு சமன்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தில் வர ஃபார்முலா, அதாவது dx by dt is directly proportional to x. இதே டெம்பரேச்சர் ப்ராப்ளமாக இருந்தால் அதுக்கு வேறு ஃபார்முலா dt by dt is directly proportional to t minus s. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா எழுதிட்டு அந்த கணக்கினுடைய ஆன்சரை மட்டும் பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ ஃபார்முலா அண்ட் ஆன்சர் இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண்லேருந்து உங்களுக்கு 3 மதிப்பெண் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இது வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 3rd சாப்டர் இஸ் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் உங்களுக்கு சால்விங் ஈக்குவேஷன், சமன்பாடுகளை தீர்த்தல். அந்த சமன்பாடுகளை தீர்த்தல் ஒரு 6 கேள்வி தான் இருக்குது. அந்த 6 கேள்வி படிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு 5 மார்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் 8வது சாப்டரில் உங்களுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன், பகுதி வகையிடல். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூலர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அதாவது சைன் இன்வர்ஸ் அண்ட் tan இன்வர்ஸ், இந்த மாதிரி 2 ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணிங்கன்னா அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு 5 மார்க். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா எளிமையாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். இன்னும் அதுக்கு மேலே மதிப்பெண் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக படிக்கணும். ஸோ தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.